கலைஞர்கள் எப்போவுமே சராசரி மனிதனை விட அவர்களுடைய வாழ்வியல் முறை வேறு மாதிரியா இருக்கும். இப்போ இளையராஜா மேலே அந்த குற்றச்சாட்டு இருக்குது. ஏஆர் ரஹ்மான் வெளியிலே வரமாட்டார், அவர் மேலே அந்த குற்றச்சாட்டு. அவர் பேசுகிறது யாருக்குமே புரியாது. இப்போ கமலஹாசன்லாம் பேசுகிறது எவனுக்குமே புரியாது, அவருக்கே புரியுமான்னு தெரியாது. வேலைக்கு போய்ட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டான்னா அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு இவனுக்கு தொடர்பு கிடையாது. ஆனால் கலைஞன் 24 மணி நேரம் எதையாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த மாதிரியாக நடக்கிறது சகஜம். டீம்னா எல்லாரும் தானடா. தேங்க்யூ. அதாவது ஒரு திரைப்படம் அப்படின்றது ஒரு வரையறைக்குள் வரும் அப்படின்றது சில கலைஞர்களால் தான் பண்ண முடியும். ஆனால் கொஞ்ச நாளில் போக போக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு வேலை பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணுவாங்க. அந்த ஆர்டிஸ்ட்டை அவங்க இஷ்டத்துக்கு வேலை பார்ப்பாங்க. மேனேஜர்ஸ், ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே அதில் இருக்கிறவங்க. சிலர் இழுத்து விட்டு ப்ரொடியூசரை தெருவில் விட்டுட்டு போகக்கூடிய இயக்குநர்கள் இருப்பாங்க. ஆனால் வெற்றிமாறன் படம் போட்ட காசுக்கு மேலே வருதா? மதம், பிரிவினைவாதம் எதை வச்சு உங்கள் அமைப்பால் அரசியல் பண்ண முடியாமல் போச்சு. இப்போ ஆரம்பிச்சது இந்த பயம். பல சொதப்பர்கள், பல கேவலங்களை கொடுத்த படம் தான் இந்தியன் 2. ஸோ இந்தியன் 2 தியேட்டரில் அட்ரு ஃப்ளாப். டைரக்டர் சங்கரை போல் ப்ரொடியூசரை ஏமாற்றி பார்வையாளர்களே ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்காங்க. சங்கரை வச்சு படம் எடுத்தவன் எல்லாமே குலநாசம் தான். தண்டவாளத்தில் தலை வச்சதுனால நம்ம சொல்ல, அது ஒரு சிம்பாலிக்காக இது போன்ற போராட்டங்கள் இந்த மக்களுக்காக பண்ண விளைவு தான் இன்னைக்கு இருக்குது அப்படின்றது அவங்க தரப்புல சொல்கிறாங்க. என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தனால தான் ஒன்றை மாதிரி ஒருத்தன் படிச்சுட்டு இங்கே உட்காந்துருக்க. தொண்டர்கள்னா இப்போ நீங்கள் ஒரு கட்சியில் உள்ள தொண்டனை கூப்பிட்டு கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுக்குமே தெரியாது. அந்த மாதிரி தான் விஜயோட ரசிகர்கள் ஏதாவது கொள்கை, கோட்பாடு, தமிழ்நாடுனா என்ன இப்போ தமிழனுடைய வரலாறு என்ன எதுவுமே தெரியாது. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகரை மட்டும்தான் உருவாக்குவாங்க. அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. படத்தை படமாக பார்த்துட்டு நல்லா இருக்கா, சரி ரைட்டு ஓகேன்ற வரதோட சரி. ஸோ அவரை பற்றி ஒரு நினைவலைகள் மாதிரி அந்த படம். அவர் ஒரு போராளியாக இருந்தவர், அந்த ஊரில் அந்த பகுதியில் மக்கள்கிட்ட செல்வாக்கு மிக்கவராக இருந்தார். அதை இப்போ ஸ்டேட் வைடு, நேஷனல் வைடு அந்த படமாக எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. Bharat Institute of Higher Education and Research. அக்காட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரூபன். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ விடுதலை பார்ட் 1 நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்ச படம். இப்போ பார்ட் 2ஓட ட்ரெய்லர் வந்திருக்கு. நம்ம அந்த ட்ரெய்லரை குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்சில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை பற்றி பார்க்கலாம் சார். வெற்றிமாறன் அவர்களோட கேரக்டர் வைஸ் சரியில்லை, மேடை நாகரிகம் தெரியல அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை பற்றின உங்கள் பார்வை எப்படி சார் இருக்குது? இல்லை, அதாவது மேடை நாகரிகம் தெரியல அப்படின்றது, இந்த மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்கா அப்படின்றத அவங்கவுங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான். மேடை நாகரிகத்தில் இப்படி தான் இன்னும் யார் ஃபிக்ஸ் பண்ணது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே. அதாவது எப்படின்னா, கலைஞர்கள் எப்போவுமே இப்போ பெரிய தொழிலதிபர்களாக இருக்கட்டும், கலைஞர்களாக இருக்கட்டும், சராசரி மனிதனை விட அவர்களுடைய வாழ்வியல் முறை வேறு மாதிரியாக இருக்கும். ஓகே. இப்போ இளையராஜா மேலே அந்த குற்றச்சாட்டு இருக்குது. ஏஆர் ரஹ்மான் வெளியிலே வரமாட்டார், அவர் மேலே அந்த குற்றச்சாட்டு. அவர் பேசுகிறது யாருக்குமே புரியாது. இப்போ கமலஹாசன்லாம் பேசுகிறது எவனுக்குமே புரியாது, அவருக்கே புரியுமான்னு தெரியாது. ஸோ அப்படி கலைஞர்கள், இப்போ கமலஹாசன் கூட ஒரு நடிகர், கலைஞர்கள் எப்போவுமே வேறு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. வேறு விதமான தாட் ப்ராசஸில் அப்படியே இருப்பாங்க. அவர்கள் ஒன்று நினச்சி அதை கன்சீவ் பண்ணி அதை டெவலப் பண்ணி அவருடைய வாழ்வியல் முறையே வேறு மாதிரியாக மாறிடும். அடிமை பெண் எம்ஜிஆர் கேள்விப்பட்டிருக்கீங்களே? கூண்டுக்குள்ளே வளர்த்தோன்னே கூண்டு குறுகி போய் அப்படியே குனிஞ்சே இருப்பார். அதுக்கப்புறம் வெளியில் விட்டு ப்ராக்டிஸ்லாம் கொடுத்தா தான் நிமிர முடியும். ஸோ அந்த மாதிரி இவர்களுடைய சிந்தனை, செயல்பாடு எல்லாமே சினிமா, கதை, திரைக்கதை, இதை அமைக்கிறது, இதை எப்படி பண்ணலாமா, அதை எப்படி பண்ணலாமான்னு எப்போவுமே வேறு உலகத்தில் வாழ்ந்துட்டு. அது இசையமைப்பாளர்களாக இருந்தாலும் சரி, இயக்குநர்களாக இருந்தாலும், தயாரிப்பாளர் விட்டுருங்க, தவிர கலைஞர்கள் யாராக இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு மனிதர் தான் 24 மணி நேரம் சினிமாவை நேசித்து சினிமாவுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த ஸ்டைலில் இருப்பாங்க. அப்போ யதார்த்த மனிதர்கள் எதிர்பார்க்கிறத, யதார்த்தமாக இருக்கிறது மாதிரியான ஒரு இதுவும் அவர்களுக்கு வராது. அதே மாதிரி பிஸ்னஸ் மேனே அதே மாதிரி தான். ஏதோ ஒரு தாட்டில் ஏதோ அங்கே பிஸ்னஸ் இது இருக்குது, தனக்காக கோடி, தனாயிரம் கோடி யோசிக்கும்போது கண்ணில் எய்த்தாப்பில் இருக்கவங்க கூட தெரியாது. அவர்கள் ஒரு கண்ணை கட்டிய குதிரை மாதிரி தான். அதை நோக்கி அப்படியே போயிட்டுருக்கோம். அவர்கள்ட்ட கூப்பிட்டு என்னைய மாதிரி நீ பேசலை, என்னைய மாதிரி நடந்துக்கலை அப்படின்னா அது பார்ப்பவர்கள் தான் தப்பு. ஓகே. கலைஞன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னா அந்த கலைஞனை அப்படி தான் பார்க்க முடியுமே தவிர என்னைய மாதிரி அவன் ஏன் இல்லைன்றது ஒரு கண்ணாடியை போட்டு தான் ஹியூமன் கேட்டல்ஸ் ஜென்ரலாக பார்க்குறது. இவங்க லைஃப் ஸ்டைல் வேறு. இவன் காலைல வேலைக்கு போய்ட்டு சாயந்தரம் வரவன்,
வீடியோ பார்ப்பான், டிவி பார்ப்பான், ஆடியோ பார்ப்பான், ரேடியோ பார்ப்பான். இவனுக்கு வந்து கமிட்மெண்ட் எதுவும் கிடையாது. ஓகே. ஒரு வேலைக்கு போய்ட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டான்னா அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு இவனுக்கு தொடர்பு கிடையாது. ஆனால் வந்து கலைஞன் வந்து 24 மணி நேரம் வந்து எதையாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த மாதிரியாக நடக்கிறது சகஜம். ஓகே. சரி, வெற்றிமாறனை வந்து மக்களாக அவங்களோட ஃபேன்ஸாக இருக்கவங்கலாம் தூக்கி கொண்டாடுறாங்க. அவர் பேசுகிற ஒரு வார்த்தைகளையும் வந்து கொண்டாடி ரசிக்கும்படி இருக்கிறாங்க. ஆனால் வெற்றிமாறன் அவர்களுக்கும் அவரோட ப்ரொடியூசர் அவர்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆரம்பிக்கும் போது ஒரு பட்ஜெட் சொல்கிறாராம், முடிக்கும் போது ஒரு பெரிய பட்ஜெட்டில் வந்து இழுத்து முடிக்கிறதா நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதை பற்றின உங்கள் பார்வை என்ன சார்? அதாவது ஒரு திரைப்படம் அப்படின்றது எப்படின்னா இந்த ஒரு வரையறைக்குள் வரும் அப்படின்றது வந்து சில கலைஞர்களால் தான் பண்ண முடியும். இப்போ படம் பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு வாழ்வியல் பிரச்சனை, இதுக்குள்ளே முடிக்கணும்னு ஒரு இது வரும். ஆனால் கொஞ்ச நாளில் போக போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு எஸ்டாப்ளிஷ்டு டைரக்டராகவோ எதாவது ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு வேலை பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணுவாங்க. அந்த ஆர்டிஸ்ட்டை அவங்க இஷ்டத்துக்கு வேலை பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது சரி இன்றைக்கி மழை பெய்கிற மாதிரி இருக்குது, சரி ஆனால் இப்போ தூங்கிடுவாங்க. சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், நீ வெயில் ஓவர் அடிக்கிற மாதிரி இருக்குது, செட் ஆகாது, சரியா நாளைக்கு பார்த்துக்கலாம், நீ இப்படி ஒரு மனநிலை வந்துடும் வெற்றி பெற்றதாக. அதாவது இறுதியில் என்ன பார்க்கணுன்னா சிலர் வந்து இழுத்து விட்டு ப்ரொடியூசரை தெருவில் விட்டுட்டு போகக்கூடிய இயக்குநர்கள் இருப்பாங்க. ஆனால் வெற்றிமாறன் படம் போட்ட காசுக்கு மேலே வருதா, அதுதான் முக்கியம். ஏன்னா வெற்றிமாறன் முதல்ல வந்து பார்ட் 1 தான் எடுத்தார், ஒரு பார்ட் எடுத்தார். அதில் எக்ஸஸாக வர்றதை வச்சு பார்ட் 2 ஒன்று போகலாமே அப்படின்னு அவருக்கு ஒரு தாட் ப்ராசஸில் வந்திருக்கு. சரி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே மாற்றுறாரு. ஏன்னா இப்போ பார்ட் 1 வந்து விஜய் சேதுபதி ஒரு மிகப்பெரிய பரபரப்பான ஹீரோவாக இருக்கும்போது அவரை சில சீன் மட்டுமே காமிச்சிட்டு ஒரு காமெடியனாக இருந்தவரை ஹீரோவாக மாற்றி வேறு ரூபத்துக்கு மாற்றியது அந்த 1. ஸோ அப்படிப்பட்ட இது வரும்போது இவர்களுக்கு வேறு மாதிரியான சிந்தனை வரும். சரி இது இன்னும் பட்ஜெட் கூட போட்டு பண்ணலாமே, அடுத்த பார்ட் 2ல் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க விஜய் சேதுபதி அந்த மாதிரி நடித்ததே பெரிய விஷயம். வேறு எந்த ஹீரோ வந்து இன்னொரு காமெடியனை வந்து ஹீரோ ஆக்கி விட்றதுக்கு நம்ம ஒத்துழைக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அதையும் தாண்டி அவர் ஒத்துழைக்கிற அவர் பரந்த மனசை காட்டுது. அதே மாதிரி சூரியும் வந்து தனக்கு கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பை அருமையாக பயன்படுத்தியிருந்தார். ஸோ பார்ட் 2ல் இவருக்கு வாய்ப்பு அதிகமாக கொடுக்கலான்னு நினச்சிருக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் மேக்கிங்கில், ஏன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி கொடுத்துருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பார்ட் 1 and 2க்கு 10 கோடி, இப்போ ஒரு 15 கோடி பட்ஜெட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. பார்ட் 1 50 கோடி சம்பாரித்து கொடுக்கும்போது ப்ரொடியூசருக்கு லாபம் தானே. அப்போ பார்ட் 2வை இன்னும் கொஞ்சம் இன்னொரு 15 கோடி செலவு பண்ணி இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா அந்த சீசனு டைமிங்கு கிளைமேட் எல்லாம் மாறும்போது நம்ம இன்னும் ரிச்சாக பண்ணலாம். அப்போ இதுவும் வந்து 50 கோடி சம்பாரித்து கொடுக்குன்றதுக்கு தான் பண்ணுறாங்களே தவிர ப்ரொடியூசரை தெருவில் இழுத்து விட்றதில்ல. அப்படி இருந்திருந்தால் பார்ட் 1லேயே ப்ரொடியூசர் தெருவுக்கு வந்துடணும். பார்ட் 1 வந்து சூப்பர் ஹிட்டு, நீ எதிர்பார்த்ததை விட அதிக வருமானம் கிடைச்சதுனால அவங்க அப்படி. ஓகே சரி, இதே மாதிரி தான் நிறைய படங்கள் வந்து பார்ட் 2ல் வந்து பிளாப் ஆகிருக்கு. இந்த படத்தை குறித்து நம்ம பார்வை, இப்போ மணிரத்னம் போன்றவர்கள் வந்து அது வியாபாரத்தை வந்து எங்கடா கொண்டு எதையா விற்றா போகுதுன்ற மாதிரியான ஒரு மனநிலை படைத்த இயக்குநர்கள் இருக்காங்க, நடிகர்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ண இது நல்லா ஓடுது, அதை கொஞ்சம் கூட பிரித்து போட்டு வித்துடலாம் அப்படின்னு. இப்போ இந்தியன் 2 வந்து பார்த்திங்கன்னா அது சீட்டிங், அது ஃபுல்லாகவே சங்கர் வந்து ஒரு ஏமாற்றுனது தான், மக்களை ஏமாற்றி பார்ட் 2 3 எடுக்கிறேன்னு சொல்லி எந்த லாஜிக்குமே இல்லாமல் ஓட்டி விட்டது தான் படம். சரி எடுத்து என்னத்தையா விடுங்க அப்படின்ற மாதிரி பல சொதப்பல்கள் பல கேவலங்களை கொடுத்த படம் தான் இந்தியன் 2. ஸோ இந்தியன் 2 தியேட்டரில் அட்ரு ஃப்ளாப்பு. ஸோ அதில் மீதி போனது வேஸ்ட் பண்ணுவாங்க. முதல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அதை ஒரு பார்ட் 3ன்னு மாத்திர டைரக்டர் சங்கரை போல் ப்ரொடியூசரையும் ஏமாற்றி பார்வையாளர்களே ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்காங்க. அது காலம்தான் பதில். முதல்ல உள்ள சங்கர் அப்படி கிடையாது, ஆரம்ப கால சங்கர். இப்போ வயசாகி போச்சு, ஃப்ளாப்பு, அவருக்கு ஒன்றுமே அந்த மூளை மழுங்கி போச்சுன்னு வாங்கல. அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு வியாபாரம் பார்ப்போம். 2 வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா 3யை வச்சு எதையாவது விற்றோம்னா அந்த காசை பேலன்ஸ் பண்ணலாமே. சங்கரை வச்சு படம் எடுத்தவன் எல்லாமே குலநாசம் தான் சமீப காலமாக. ஃபஸ்ட்டு 3 படத்தை தாண்டி 3லேருந்து 5 படத்தை தாண்டி அதற்கப்புறம் படம் பண்ண ப்ரொடியூசர் பூராமே 200 கோடி 300 கோடி லாஸ் தான். சங்கரை வச்சு யாரும் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது பிற்காலத்தில். இப்போ இந்த படத்துலேயும் கொண்டு போய் லைக்காவை அதோட ஊற்றி மூடிட்டு போயிட்டாங்க. அது பார்ட் 3 எவனும் போய் பார்க்க மாட்டான். பார்ட் 2 மாதிரி ஒரு சொதப்பல் எதுவுமே கிடையாது. இந்தியன் 1 மாதிரி சிறந்த படமும் கிடையாது, இந்தியன் 2 மாதிரி டுபாக்கூரும் கிடையாது. காலங்கள் மாறிடுது. ஸோ அதனால அது வியாபாரம் பார்க்குறதுக்காக பார்ட் 3 போட்டு பார்க்குறது. அந்த மாதிரி ஏமாற்றுக்கார இயக்குநர்களோடு நீங்கள் தற்போது உள்ள வரைக்கும் சிறப்பாக செயல்பட்டு இருக்க இவரை கம்பேர் பண்ண முடியாது, அந்த டைரக்டரை கம்பேர் பண்ண முடியாது. இவர் பார்ட் 1ல் எதிர்பாராத லாபம் ப்ரொடியூசர் கிடச்சிருக்கு. பார்ட் 3ல் இன்னும் லாபம் கிடைக்கும் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணி நல்லா பண்ணலாமே அப்படின்னு பண்ணியிருக்காங்க.
ஓகே சார், இப்போ வந்து விடுதலை குறித்து அந்த பார்ட் 2 ட்ரெய்லரை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெய்லரில் ஒரு சில விஷயங்கள்லாம் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள், டீகோடிங் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குது. என்னென்னா அதில் ஒரு டைலாக் ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சொல்கிறாரு, இது மாதிரி வந்து நாங்கள்லாம் ட்ரெயின் தண்டவாளத்தில் வந்து தலையை வச்சதுனால தானே இன்றைக்கி நீங்கள் வந்து படித்து பெரிய ஆள் ஆயிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதை யாரை குறிப்பிட்டு வச்சுருக்காங்க? கலைஞர் அவர்களை குறிப்பிட்டு வச்சுருக்கிறதா இருக்குது. அதுதான், அது உண்மையாக தான் இருக்கும். அதுதான் உண்மையும் கூட. ஆக்சுவலாக வந்து அதுக்கு வந்து இந்த எதிர்த்தரப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, வண்டி வராத தண்டவாளத்தில் படிச்சா அப்பயே ஸ்டேஷன் மாஸ்டர் படிச்சிருக்கான் அப்படின்னா, அப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் மட்டும்தான்டா படிச்சிருந்தான். இப்போ 1,00,000 ஸ்டேஷன் மாஸ்டர் அளவுக்கு எல்லாம் படிச்சிருக்காங்க. இல்லை, அது வந்து அந்த போராட்டத்தினால தான். அதை தண்டவாளத்தில் தலை வச்சதுனாலன்னு நம்ம சொல்ல, அது ஒரு சிம்பாலிக்காக இருக்குது. இது போன்ற போராட்டங்கள் இந்த மக்களுக்காக பண்ணோட விளைவு தான் இன்றைக்கி வந்து இருக்குது அப்படின்றத அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. அதில் எந்த தப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே சார், இப்போ வந்து இன்னொரு டைலாக்கும் ஒன்று வச்சுருக்காங்க. அதை வந்து விஜயை தாக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் வச்சுருக்காங்க. என்ன விஜயை குறிப்பிட்டு தான் வச்சுருக்காங்களான்னு ஒரு மாதிரி சந்தேகமாகவே இருக்கு. ஏன்னா அது வந்து 20s நடக்குது, இப்போ வந்து 21 மாறி இருக்கு, இது வருடங்கள் போயிருக்கு. அதில் என்ன டைலாக் வச்சுருக்காங்கன்னா, கொள்கை தெரியாதவனுக்கு ரசிகர்கள் தான் இருப்பாங்க, தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் வச்சுருக்காங்க. யாரை குறிப்பிட்டு வச்சுருக்காங்க? விஜய் அவர்களை குறிப்பிட்டு தான் வச்சுருக்காங்களா? இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத பொறுத்து தான் இருக்குது. இப்போ நீங்களா ஒன்று சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, நீங்கள் விஜய் பற்றி கொடுத்து சொல்லியிருக்காங்கன்னா அது வச்சிருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். நான் வந்து அது உண்மை தான். இப்போ இன்றைக்கி வரைக்கும் எம்ஜிஆர் தொண்டர்கள் இருக்காங்க. எம்ஜிஆருக்கு வந்து ரசிகர்கள் இன்னும் கட்சியில் இருந்தாங்க தவிர, ஜெயலலிதா ரசிகர்கள் இருந்தாங்க தவிர, தொண்டர்கள்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கட்சியில் உள்ள தொண்டரை கூப்பிட்டு கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுக்குமே தெரியாது சில கட்சியில். ஏன்னா அது வந்து விசில் அடிச்சாங்க குஞ்சுகள் மாதிரி தான். அந்த மாதிரி தான் விஜயோட ரசிகர்கள் ஏதாவது கொள்கை, கோட்பாடு, தமிழ்நாடுனா என்ன இப்போ தமிழனுடைய வரலாறு என்ன எதுவுமே தெரியாது. விஜய் படம் நல்லா இருக்குது, த்ரிஷாவும் விஜயும் சேர்ந்தால் நல்ல பேர், நல்லா டான்ஸ் ஆடுறாங்கன்றது தான். அதை தான் அந்த படத்தில் வச்சுருக்காங்க. ஓகே, ஆனால் இருந்தாலும் விஜய் அவர்களும் வெற்றிமாறன் அவர்களும் இணைந்து ஒரு படம் பண்ணுவதாக இருந்தது, அது வந்து தள்ளி போய்விட்டது. அந்த குறித்தெல்லாம் இருக்குது. வெற்றிமாறனே விஜயை நோக்கி வச்சிருப்பாரு. படம் பண்ணவொடனே யார் சொன்னா அவங்களுக்கு? அவர் தான் கடைசி படம் நடிச்சுட்டு இருக்காரு. ஓகே, அப்புறம் எங்கே போய் படம் பண்ண போகிறாங்க? ஓகே, அப்புறம் அரசியல் வாழ்க்கைக்கு போயிட்டு திரைப்பட வாழ்க்கையிலேருந்து ஒதுங்கிட்டாரு. இப்போ இன்னொரு விஷயமும், தமிழரசன் அப்படின்ற ஒரு கேரக்டர் கிஷோர் அவர்கள் பண்ணியிருக்காங்க குறித்து வந்திருக்கு செய்திகள். ஸோ அதை பற்றின உங்கள் பார்வை என்ன? ஏன்னா குறிப்பிட்டு தமிழரசன் அவர்களை வந்து முற்றிலும் காட்டாமலே, வெளிக்காட்டாமலே வச்சுருக்காங்க. நிறைய விஷயங்களில் சரி, எதுலேயும் முன்னிலைப்படுத்தி காட்டாமல் வச்சுருக்காங்க. அது எதன் காரணமாக? அதை பற்றின உங்கள் பார்வை என்ன சார்? இல்லை, என்ன முன்னிலைப்படுத்தணும்னு சொல்கிறீங்க? இல்லை, அப்படி ஒருத்தர் இருக்காரு, அப்படி ஒருத்தர் இருந்தார், அந்த 80களில் இருந்தார், அவர் இறந்துட்டார். இது எதை வச்சு முன்னிலைப்படுத்த முடியும்? அவர் வந்து ஒரு ஏரியாவில், தமிழகத்தில் ஒரு வட மாவட்டத்தில் உள்ள ஒரு மாவட்டத்தில் ஒரு பகுதியில் செல்வாக்கு மிக்க ஒரு தமிழ் ஆர்வலர், தமிழ் மீது மிக பற்றும் பாசம் கொண்டவர், ஒரு போராளியாக இருந்தார். அவர் வந்து மறைஞ்சிட்டார். ரைட்டு, அவ்வளோதான். அதை என்ன நீங்கள் ஹைலைட் பண்ண சொல்கிறீங்க? சூர்யா அவர்கள் வந்து நடிக்கிறாங்க, அதுக்கு ஏதோ அமீர் அவர்கள் இருக்கிறதுனால நடிக்க ஒத்துக்க மாட்டேன், அந்த மாதிரி நிறைய சர்ச்சைகள் போகுது. அந்த படம் வெளியே வரதுலேயே கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது. ஷூட்டிங் தானு வேற ஏங்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம். ஞானவேல் ராஜா போயிட்டு வெற்றிமாறன்கிட்ட பேசினதா நிறைய சர்ச்சைகள் அந்த படத்தை குறித்து இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி சூர்யா அவர்களுக்கு கங்குவான் மீது ஒரு பெரிய தோல்வியை அடைந்து இருக்கிறார். இதை பற்றி உங்கள் பார்வை என்ன சார்? கங்குவா வந்து கக்குவான் நோய் வந்து தாக்கப்பட்டு அது அழிஞ்சு போச்சு. புரியுதா உங்களுக்கு? கங்குவா வந்து யாருமே நல்லா இருக்குன்னு எவனுமே சொல்லலை. கங்குவா வந்து என்ன பண்ணால், இவங்க வாங்கின கடத்துக்கும் ஏதோ சொல்லுவாங்க, செத்தவன் இது சம்மந்தம் தலையிலன்னுவாங்க. அந்த கதையில் இவங்க வாங்கின கடனுக்கு கங்குவா படம் என்ன பண்ணுன்ற மாதிரி அது ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படம் ஃப்ளாப்பு. அது வந்து இப்போ புலி, இந்த இது கவுண்டமணி காமெடியில் சொல்லுவாங்க, புலி நகம் 1 லட்ச ரூபாய்க்கு போகும், புலி தோல் 2 லட்ச ரூபாய்க்கு போகும்னு இவங்களா கொட்டை புளியை வச்சுக்கிட்டு புலி மாதிரி வேஷம் போட்டுருந்தாங்க. அந்த படம் அட்ரு ஃப்ளாப் ஆயிடுச்சு. அந்த படம் 100 கோடி ரூபாய்க்கு கூட, 100 கோடின்றது எப்படி சொல்கிறாங்க தெரியல, 2000 கோடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது 50 கோடி கூட அது ஒருத்தர் இல்லாத படம். அவ்வளோதான் அது வசூல் ஆயிருக்கு. 40லேருந்து 50 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கோம். சரியா? அவ்வளோதான் செலவு பண்ணியிருப்பாங்க படத்துக்கு. என்ன இவங்க கடனை பூரா ஒரு படத்தில் அடைச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அது எப்படி நடக்கும்? அந்த மாதிரி தான் இப்போ வாடி வாசல் மாட்டிகிட்டு இருக்கிறது. யாருன்னா இந்த ப்ரொடியூசர் வாங்கின கடனுக்காக தான் மாட்டிகிட்டு இருக்குது. நீங்கள் ஊர் பூரா மேய்ஞ்சி கடனை வாங்கி வச்சு கோடிக்கணக்கில் நீங்கள் செட்டிலாக எல்லாம் வச்சுட்டு அந்த காசே இல்லைன்னு சொல்லிட்டு, இந்த படம் புலி நகை உலக போகும், அதுக்கு போகும், இந்த வித்து உனக்கு தரேன், என்னன்னா பணம் கடன் கொடுக்குறவன் லூஸா. இவங்களாம் ஒரு கதையை விடுவாங்க. படம் ஃப்ளாப்லாம் கிடையாது. கங்குவா படம் 50 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்கன்னா அந்த 50 கோடி வந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆகா, சூர்யாவுக்கு 200 கோடி சம்பளம், 50 கோடிக்கு படம்னா சூர்யா என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறான் அப்படின்னு இருக்கும். அப்போ திருப்பி காசை கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஓடலைன்னா உங்கள் மச்சான் தானே, மாமா தானே,
எதுக்கு அவருக்கு நஷ்டமாகுது, வாங்கின காசு திருப்பி கொடுத்துருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த லெவலில் வெளியில் கடனை வாங்கிட்டு ஏமாத்தினதோட விளைவு தான் இப்போ வாடிவாசல் நின்றுட்டுருக்கு. வாடிவாசல் இயக்குனர் நல்ல கதை எல்லாம் இருக்கும்போதும் நீங்கள் வந்து இப்போ காக்கா தலையில் பணம் காய வச்ச மாதிரி காக்கா செத்து போயிரும்ல, புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி நீ வாங்கின கடனுக்கு வந்து இப்போ டைரக்டர் படம் எடுக்கணும்னா முடியுமா? நீ 500 கோடி கடனை வாங்கி வச்சுருப்ப, ஊர் பூரா 400 கோடி வாங்கிட்டு எவனுக்கு காசு கொடுக்காம அல்ல எடுத்து அவனும் அலைய விடுவீங்க. ஒரு 20 கோடியில் ஒரு படத்தை எடுத்துகிட்டு இது 2000 கோடிக்கு போகும் நீயா சொல்லுவேன், கேட்குறவெல்லாம் கேன என்னப்பா? அப்படி தான் இருக்குது. அதனால தான் அந்த படமும் மாட்டிட்டு இப்போ கங்குவா ஒளிஞ்சு போனது காரணமே ஓவர் பீலாக விட்டது தான். 1000 கோடிக்கு போகும், 2000 கோடி. என்ன எப்படி சூர்யாவுக்கு 1000 கோடிக்கு போகும்? ரஜினியை தாண்டி போயிருமா? சூப்பர் ஸ்டார் இருக்கோட ரஜினியை தாண்டி போயிருமா, இல்லை விஜயை தாண்டி போயிருமா, இல்லை அஜித்தை தாண்டி போயிருமா? ஒப்பிட்டு அடுத்து வரணும்னு ஆசை தான், அந்த இடத்த பிடிக்கணும்னு ஆசை தான். இருந்தாலும் வந்து நீ தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் நின்றுக்கிட்டு எக்மோரில் வண்டி ஏறணும்னு எப்படி ஏற முடியும்? புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி தான் கதை. அவருக்கு தாம்பரத்தில் எக்மோரில் வந்து ட்ரெயினை பிடிக்க முடியாது அவர்னால. சார், இப்போ வெற்றிமாறன் அவர்களோட விடுதலை 2 ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் நிறைய செய்திகள் வந்து புதியதாக ஒன்று அடிபடுது. திமுகவின் குரலாக வெற்றிமாறன் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு பேச்சு அடிபடுது. அதை பற்றி நம்ம பார்வை என்ன சார்? அதாவது ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொன்றும் சொல்லலாம். இது படமாக பார்த்துட்டு டிக்கெட் எடுத்தோமா, 100 ரூபாய்க்கு ஒரு 200 ரூபாய்க்கு பாப்கார்ன் வாங்கி தின்னோமா, ஓகே, இப்போ ஏதாவது லவரை கூப்பிட்டு போனீங்களா, ஓகே, அவருக்கு ஏதாவது செலவு பண்ணிங்களா அப்படின்னு வர்றத படத்தை பார்த்து நல்லா இருக்குன்றதோட தான் இருக்கும்போது திமுகவின் குரலாக இருக்காது. இதோட இப்போ ஒரு படத்தை தலித் குரலாக இருக்காருன்னு வாங்க, ஒரு இதில் வன்னியர் குரலாக ஒழிச்சாருன்னு வாங்க, ஒரு இதில் திமுக குரலாக இருக்குன்னு வாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்கிறது தான். அதான் அவங்கவுங்களுடைய இது கருத்து இருக்குது. படத்தை படமாக பார்த்துட்டு நல்லா இருக்கா, சரி ரைட்டு ஓகேன்ற வரதோட சரி, அதை வந்து வரலாறாகவும் இதாகவும் இவ்வளோ நாள் உங்களுக்கு தமிழரசன் தெரியல, இந்த படம் பார்த்து தான் தெரியுது அப்படின்றது இருக்குது. தமிழரசன் அவ்வளோ ஸ்டேட் வைடாக தெரிந்த ஒரு நபரும் கிடையாது, மக்களுக்கு யதார்த்த மக்களுக்கு தெரிந்த மனிதரும் கிடையாது அவர். ஸோ அவரை பற்றி ஒரு நினைவலைகள் மாதிரி அந்த படம், அவர் ஒரு போராளியாக இருந்தவர், அந்த ஊரில் அந்த பகுதியில் மக்கள்கிட்ட செல்வாக்கு மிக்கவராக இருந்தார். அதை இப்போ ஸ்டேட் வைடு நேஷனல் வைடாக அந்த படமாக எடுத்து வித்துட்ருக்காங்க. அது ஒரு பிஸ்னஸ் தான், அது ஒரு திரைப்படம் தான். திரைப்படமாக பார்க்க வேண்டியதான். சிறப்பான கருத்துக்களுக்கு நன்றி சார். ஓகே, நன்றி.